நான் தனியே சபையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் யாவரும் வெளியே செல்லும் பொழுது உடைய பாதுகாப்பிற்காக மற்றவருடைய பாதுகாப்பிற்காக முகக்கவசம் அணியும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் செபித்து ஆரம்பிக்கலாம். நம் கண்களை மூடி செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த அருமையான நாளிலே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து உண்மை ஆராதிக்கும்படியாய், உண்மை துதிக்கும்படியாய், ஆண்டவரே அப்போ ஆன்லைன் வழியாக நாங்கள் உண்மை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருமித்து உடைய நாமத்தை மயப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் பாடுகிற பாடல், ஆராதனை, ஆண்டவர் சங்கீத பகுதியை உடைய வார்த்தை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆன்லைன் மூலமாக பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். உடைய ஆராதனையில் கர்த்தர் நீர் பிரியப்படுங்கப்பா. உடைய நாம மாத்திரமே மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு சில பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். இந்த பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். முதலாவது பாடலாக இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சேர்ந்து பாடலாம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவர். அவர் நல்லவர், நல்லவரே. ஞானியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்ன சேர்ந்து பாடுவோம். நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரி கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. குருடரி கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. சென்று பாடுவோமா. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர்.
அழைப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்தித்தார், அவர் நல்லவர் நல்லவரே. சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திர பச்சிமையை கொடுப்போம். Praise the Lord Jesus. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர்,
உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சேர்ந்து பலம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்கொன்று, இதற்கும் பயம் இல்லை. எதிர்காலம் நமக்கொன்று, எதற்கும் பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, உன் குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. உண்மையா கூப்பிடு, இயேசு உண்மையா கூப்பிடு, உன் குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடலாம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுக, அதே மேஜர் கொடுக்கணும். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இன்னைக்கு உலகத்தை சுற்றிலும் வாதை நெருக்கி கொண்டிருக்கிறது. ஆக எல்லாருக்கும் ஒரு மரண பயம் தொற்று கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு வார்த்தை, நம்மை ஆறுதல் படுத்த, நம்மை பலப்படுத்த ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. விசுவாசத்தோடு நாம் பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு
அதிகமாய் செயல்படுவோம், அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். மாலை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஓ மாலை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். ஆவியாத்ம சரீரம் எல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவியாத்ம சரீரம் எல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். மாலை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. லலலா 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 லலலா. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. ஓ நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போதும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போதும் இயேசுவை எதிர்நோக்கி காத்திருப்போம். மாலை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. மாலை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. அப்படி நம்ம எல்லாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று வாக்கு கொடுத்த இயேசு இந்த காலையில் நம்மத்தில் வந்திருக்கிறபடினால நம்ம எல்லாருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. அவர் ஒருவர் மாத்திரமே உயர்ந்தவர், அவர் ஒருவர் மாத்திரமே சிறந்தவர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், எல்லை இல்லாமல் ஒருவர் பிதாவிடத்தில் வரான்னு சொன்ன வசனத்தின்படியா அவரே நமக்கு வழியும், அவரே நமக்கு சத்தியமும், அவரே எனக்கு ஜீவனமா இருக்கிறார். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் பார்த்து சொல்லுவா, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவனப்பா சொல்லி உள்ளத்தின் ஆழத்தின் அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி
ரத்தம் நீ சிந்தினீர், எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீ சிந்தினீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் துதி மத்தியில் வாசம் செய்கிறவர், அவரே ஒருவர், அவர் ஒருவரே சாவாமை உள்ளவர், எல்லாம் புத்திக்கு மேலான தேவ சமாதானம் அருளுகிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், அவர் ஆச்சாரத்தின் ஆச்சாரம், கர்த்தாதி கர்த்தரும், ஒருவரே சாவாமை உள்ளவர், ஆதியிலே இருந்த வார்த்தையாய், தேவனாய், மீட்பராய், ரட்சகராய் இருக்கிற அந்த இயேசுவர் அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஓ, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீரெல்லாம் அது மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் அது மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே,
அந்த ஒரு வார்த்தை போதும் என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு. வியாதி மாறுவதற்கு உடைய ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. சாபம் மாறுவதற்கு உடைய ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. வியாதி குணமாவதற்கு உடைய ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை நீங்க குணமாக்குகிறேன்னு சொல்லுகிறது. என்னை ஆற்றுகிறதுக்கு உடைய ஒரு வார்த்தை போதுமா? எங்களை தேர்ச்சுகிறதுக்கு உடைய ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. எங்களை உயிர்ப்பிக்கிறதுக்கு உடைய ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. எங்களுடைய புத்தியை தெளிவிக்கிறதுக்கு உடைய ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. எங்களை சீர்படுத்துவதற்கு உடைய ஒரு வார்த்தை போதும் அப்பா. எங்களை ஸ்திரப்படுத்துவதற்கு உடைய ஒரு வார்த்தை போதும். அந்த ஒரு வார்த்தை கர்த்தரே ஆண்டவரே. பலத்திலிருந்து எங்களுக்கு நீர் அனுப்பும். எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு உடைய ஒரு வார்த்தை போதும். இந்த வாழ்க்கையில் செழிப்பை கட்டளையிடுவதற்கு ஒரு வார்த்தை போதும். என் மரணத்தில் அந்த ஜீவனை கொடுப்பதற்கு ஒரு வார்த்தை போதும். இந்த ஒரு வார்த்தையை அப்பா நீர் அனுப்புவப்பா. மாறாவி தண்ணீரை மதுரமாய் மாற்றுவக்கூடிய வார்த்தை ஆண்டவரே. கஷ்டமா இருக்கிற வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் தித்திப்பாய் மாறட்டும். அந்த வறுமையில் இருக்கிற வாழ்க்கை இன்னைக்கு செழிப்பாய் மாறட்டும் ஆண்டவர். உடைய வார்த்தை அனுப்பி நீ குணமாக்குகிறவர். உடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்குகிறவர். ஒரு வார்த்தைக்காய் நன்றி சொல்லுகிறோம். வார்த்தை நீர் அனுப்பணும்ப்பா. நேரமாக பாடுபடிய நாமத்தை உயர்த்தப்படுகிறோம். துதிக்கும்படியா கற்றுக் கொடுத்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். மீதியாகவே ஆவியாக பொறுப்பு எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்போ சங்கீத பகுதியை வாசிக்கலாம். சங்கீதம் 101 அதிகாரம் வாசிக்கலாம். ஒரு சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 101 நேரடியிலே பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் என்னோடு கூட சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 101. இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். கர்த்தாவே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உன்னதமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். பொல்லாதவனை அறிய மாட்டேன். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். மேட்டிமை கண்ணனையும் பெரும் நெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேறு அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சந்தரிப்பேன். ஆமென். இந்த அருமையான சங்கீதத்தில் முதலாம் வசனம் சொல்லுங்க, இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். கர்த்தாவே, உம்முடைய வழியை உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் சொல்லப்பட்டிருக்கிறது. இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். கர்த்தாவே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவனுடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் காணப்படுகிறதுனால இந்த நேரத்தில் நாம் ஜீவனோடு ஆண்டவர் சமூகத்தில் இருக்க நம்ம கிருபை கொடுத்திருக்கிறார். ஆகினால் நம்ம ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். காரணம், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் உருக்கம் உள்ளவர், ஒரு நீடிய பொறுமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகினால் அந்த இரக்கம் உள்ள தேவன் அவர் நீதி செய்கிறவராக இருக்கிறபடினால அவரை குறித்து நாம் பாட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கொடுத்த சங்கீதத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமென். நம்ம எல்லாம் வரலாம். மறுபடியும் உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின இந்த நாள் மாத்திரமல்ல, இந்த விசேஷமான நாளில் ஆண்டவர் நாம் துதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தை சுற்றி நாம் பார்க்கும் பொழுது ஒரு விதமான மரண பயம் ஒவ்வொரு மனிதனையும் மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதன், ஒவ்வொரு வீட்டிலும் மரண பயம் ஒன்றாக இருக்கிறது. ஒவ்வொரு தெருவில், ஒவ்வொரு ஊரில், ஒவ்வொரு பட்டணத்திலும் மரண கூக்குரல் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் மரண பயத்தில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காய் அவர் ரத்தம் சிந்தி மரித்ததை நாம் வாசிக்கிறோம். ஏன்னா ஆண்டவர்
உடைய வசனத்தை கொண்டு அவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். எபிரேயர் 2:15 இப்படியாய் சொல்கிறது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரை விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். எப்படியானார்? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே இயேசு அழித்து போட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் மரணத்தை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார். அது சாவு என்பது இந்த உலகத்தில் நாம் கிறிஸ்துவாய் வாழ்ந்த அந்த வாழ்க்கையின் பிரதிபலனை அனுபவிப்பதற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வழி. அதனால நாம் தைரியத்தோடு தேவனுடைய கிருபாசனத்தை நிறுவுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் அநேக பரிசுத்தவான்கள் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அவருக்கு மாத்திரம் அதிகாரம் உண்டு. ஆகினால நம்முடைய ஜீவன் அவருடைய கரங்களில் இருக்கிறபடினால நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மாத்திரமல்ல, வேத வசனம் நமக்கு தெளிவாய் அநேக காரியங்களை உணர்த்துகிறது. இதெல்லாம் இயேசுவின் வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகினால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறபடினால இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த வாரத்தில் தியானித்தது போல இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனால் முடிவு உடனே வராதுன்னு சொல்லுகிறேன். இவைகள் எல்லாம் என்ன கொள்ளை நோய் சம்பவிக்க வேண்டியதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறபடினால அதை யாராலும் மாற்ற முடியாது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேராக நாம் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். இருந்தாலும் தேவனுடைய பாதத்தில் செபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. தேசத்திற்காக அநேகர் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் செபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நிமிஷம் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக அநேக ஊழியர்கள், அநேக தேவ பிள்ளைகள், அநேக ஜனங்கள் இன்னைக்கு மரணத்தோடு போராடி கொண்டிருக்காங்க. கர்த்தர் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த பகுதிகளில் வேலை செய்கிற, ஊழியம் செய்கிற, பணியாற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளில் ஆண்டவரே, எங்கள் தேசங்களுக்காய், உலக நாடுகளுக்காய், மருத்துவமனையில் உயிருக்காய் போராடி கொண்டிருப்பவர்களுக்காக உங்களுடைய பாதத்தில் வந்து ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆண்டவரே அவருடைய கண்ணீர் துடைக்கும்படியாக ஒரு அற்புதத்தை செய்வீராகப்பா. நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்து நினைச்சுக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி உங்களுடைய இடத்துல வந்து மன்றாடும் பொழுது தேசத்திற்கு ஒரு சுகத்தை, ஒரு சேமத்தை கட்டளையிடுன்னு சொன்ன தேவன் எங்கள் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடும்படியாக உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வியாதிலிருந்து விடுதலை கொடுத்த நடக்கும். உடைய உன்னத நாமத்தை மகிமைப்படுத்த சாட்சியாக இருக்கும். சபை மக்கள் ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நாம் வரலாம். கர்த்தர் நல்லவர். அவர் 2ஆம் தேதி அழைப்பு வந்திருக்கலாம். அருமையான சகோதரர் ராஜா நட்சத்திரா அவருடைய அருமையான ராஜா பதிலுடைய தகப்பனுடைய 6 ஜெப கூட்டம் 2ஆம் தேதி நடைபெறுகிறது. அதனால அதற்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆறுதல் கொடுக்கும்படியாக நீங்கள் தொடர்ந்து செபியுங்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உலகத்திற்காக, உலகத்தின் நாடுகளுக்காக, கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக தொடர்ந்து நாம் செபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கு, அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். போதும்.
அப்போஸ்தலன் யோவான் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன் என்று சொல்லி தன்னை குறித்து சொல்றார். தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே அவன் இருந்தான். எப்படி இருந்தார்னா, ஒரு சிறை கைதியாய் போயிருந்தான். டொமிஷியன் என்கிற ஒரு ரோம சக்கரவர்த்தி கிறிஸ்தவர்களை அழிக்க முற்பட்ட பொழுது இந்த யோவானையும் அழிக்க அவன் முயற்சி செய்தான். ஆனால் அவனை யோவானை கொல்ல முடியவில்லை. ஒரு பெரிய கொப்பரையில எண்ணெயை காய்ச்சி அதுல இந்த யோவானை தூக்கி போட்ட பொழுது அவன் மீனை போல நீந்தினான் என்று சொல்லி சரித்திரம் சொல்கிறது. ஆகையினால இந்த யோவானை தனிமைப்படுத்தும்படி, சிறையில் அடைக்கும்படி பத்மு என்னும் தீவிற்கு நாடு கடத்தினார் இந்த ரோம பேரரசர் டொமிஷியன். அங்கு நல்ல கவனிங்க, ஒரு சிறை கைதியாய் போயிருக்கிற அந்த சூழ்நிலையிலும் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். ஹல்லேலூயா. அப்போ அவன் கர்த்தருடைய நாள் வந்த பொழுது, தேவனை ஆராதிக்கிற அந்த நாள் வந்த பொழுது, உயிர்த்தெழுந்த நாள் வந்த பொழுது, அவன் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் அவன் போய் உட்கார்ந்தபடினால அன்றைக்கு அவன் ஆவிக்குள்ளாக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் மாறினான். ஹல்லேலூயா. அதனால் அவன் எந்த இடத்துல இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், கர்த்தருடைய நாள் வந்த பொழுது அவன் கர்த்தரை ஆராதிப்பதற்கு அந்த நேரத்தை அவன் ஒதுக்கினபடினால கர்த்தர் அவனுக்கு பல விதமான எதிர்காலத்தை கொடுத்ததான, கடைசி காலங்களை கொடுத்ததான வெளிப்பாடுகளை கொடுத்ததை நாம் வாசிக்கிறோம். இந்த நாள்ல சபைகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கிடையாது. யாரும் நம்ம பார்க்க போறது கிடையாது. சரி, ஏன் இன்னைக்கு சபைக்கு வரலன்னு பாஸ்டர் கேட்க போறது கிடையாது. வீட்டில இருந்து நீங்க ஆராதிக்கிறீங்களா, ஆராதிக்கலன்னு பாஸ்டரால பார்க்க முடியாது, கண்காணிக்க முடியாது. ஆகையினால அந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ற ஒரு நாள் எல்லா நாளை போலவும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. காரணம், அங்க இயேசு கிறிஸ்துவுடைய வசனத்தின் நிமித்தமாக, அவரை குறித்த சாட்சி நிமித்தமாக அவன் நாடு கடத்தப்பட்டு சிறை கைதியாய் இருந்த பொழுதும் கர்த்தரை ஆராதிக்கிற, தொழுது கொள்ளுகிற அந்த நாள் வந்த பொழுது அவன் தேவனை ஆராதிக்க தன்னை ஒப்பு கொடுத்தவனாய், தேவனை ஆராதிப்பதற்கு தேவனுடைய சமூகத்தில் அவன் காத்திருந்த ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். ஆகையினால இதை நீங்க பார்க்க, நீங்கள் ஒவ்வொருவரும் எப்போ சபை திறக்கும் நமக்கு தெரியாது. ஆனாலும் அந்த உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அவன் சரியாய் 9 மணிக்கு ஒவ்வொரு வாரமும் நீங்க வீட்டில இருந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஏன்னு சொன்னா அது ஆண்டவர் வேத வசனத்தின்படியா நமக்கு சொல்லியிருக்காரு. அவருடைய நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், கர்த்தர் நம்ம அவரை ஆராதிக்கும்படியாக கொடுத்த நாள். அந்த நாள் நம்ம அவரை ஆராதிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். இப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து சொல்லுவோம். எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22:11-12 வசனங்களை வாசிப்போம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலனை அடைந்தே தீர்ந்ததுதான். என வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்ப்பதற்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த கடைசி வார்த்தை சொல்லுகிறது 11ல, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் தேவன் எதிர்பார்ப்பது என்ன? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். ஒரு படி மேல போகணும். 10வது படிக்கிறவன் அடுத்து 11வது போகணும். 10வது படிக்கிறவன் 9வது வர முடியாது. அதே போலதான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சிநேகிக்கிற ஒரு பரிசுத்தத்தை தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய். காரணம் 1 பேதுரு ஆண்டவர் 1:17 சொல்லுகிறார்,
உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாக இருக்கிறபடினால் நீங்கள் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால ஆண்டவர் நம்மிடத்துல ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. சரி, இந்த பரிசுத்தத்தினால என்ன ஆசீர்வாதம் நமக்கு வருகிறதுன்னு ஒரு 3 குறிப்பை உங்கள் மத்தியில சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதல் காரியம், எதற்கு நம்முடைய பரிசுத்தம் தேவைப்படுகிறது வாசிக்கலாம். முதல் குறிப்பாக, நாம் தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெறுவதற்கு, தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மையை பெறுவதற்கு நமக்கு பரிசுத்தம் தேவைப்படுகிறது. யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். அல்லேலூயா. முதல் காரியம், கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுப்பதற்கு, எதிரியை வீழ்த்துவதற்கு, எதிரிகளிடத்தில் வெற்றியை கொடுப்பதற்கு தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்த்தார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தத்துக்கும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனுடைய வெளிப்புறமான காரியங்கள் மிகவும் பரிசுத்தமாய் காணப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அவன் குளித்து, அவன் நல்ல துணியை நல்ல சுத்தம் பண்ணி தன்னை பாதுகாத்து கொண்டால் சரீர சுத்தம் மேலானதாக காணப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருதயத்தை சுத்தத்தை கர்த்தர் பார்க்கிறார். உடைய மனுஷனுடைய இருதயம் அது சுத்தம் உள்ளதாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா வேதம் நமக்கு தெளிவாக அநேக காரியங்களை போதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலங்களில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஒரு மனுஷன் வியாதியோடு இயேசு இடத்துல வரும் பொழுது அநேக நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றத பார்க்கிறோம். அப்போ பாவம் உள்ள ஒரு மனுஷன் தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெற முடியாது. அப்போ பாவம் தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெறுவதற்கு மிக தடையா இருக்கிறபடினால அந்த பாவத்தை மன்னித்து ஒரு மனுஷன் பரிசுத்தமாய் மாறும் பொழுதுதான் இயேசுவிடத்திலிருந்து அற்புதத்தை பெறுகிற ஒரு மனுஷனாக காணப்படுகிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்ய முடியாதபடிக்கு இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கும் தேவனுக்கும்பாக இடையில இருக்கிற அந்த பாவமும் அக்கிரமமும் தான் காரணம். அதனால ஏசாயா தீர்க்கதரிசி 59ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவர் செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய முகத்தை, தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை நாம் பெற முடியாதபடிக்கு நம்முடைய பாவம் அக்கிரமமும் நம்முடைய பரிசுத்தத்தை குலைச்சலாக்கி தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்ய முடியாதபடிக்கு தடை காணப்படுவதற்கு காரணம் அவருடைய பாவமும் அக்கிரமமும் பரிசுத்தமின்மை. அப்ப பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்துல ஒருவரும், பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தரும் ஆண்டவருக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் தேவ பிள்ளைகள் நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிறார். அந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட ஆண்டவர் விரும்புகிறார். அதான் வசனம் சொல்றது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. முதல் காரியம் சொன்ன, நம்ம தேவனிடத்தில் அற்புதம் பெறுவதற்கு நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக காணப்படும் போது நிச்சயமாக கர்த்தருடைய அற்புதம் நமக்கு நடக்கும். இரண்டாவது காரியம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. எடுத்து வாசிக்கலாம். மத்தேயில வசனத்தை வாசிங்க.
ஜீசஸ். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிப்பார்கள். அப்ப தேவனை தரிசிப்பதற்கு, தேவனை பார்ப்பதற்கு, தேவனை சந்திப்பதற்கு, தேவனை முகமாய் பார்ப்பதற்கு அவருக்கும் நமக்கும் பரிசுத்த குலைச்சலாக்குகிற அசுத்தமான காரியங்கள் இருக்கும் பொழுது அவரை நாம் பார்க்க முடியாது. காரணம், பரிசுத்த குலைச்சல் உண்டாகும் பொழுது தேவனிடத்தில் உள்ள சமாதானம் கெட்டு போகிறது, தேவனிடத்தில் உள்ள ஐக்கியம் கெட்டு போகிறது, தேவனிடத்தில் உள்ள நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற அந்த காரியம் கெட்டு போகிறது. தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நாம் செய்யும் பொழுது அவருக்கு விரோதியான நம்மை நாமே மாற்றிக் கொள்ளுகிறபடினால பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிக்க முடியாது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தர் ஒரு மனுஷனும் தரிசிக்க முடியாது. அப்ப பரிசுத்தம் இல்லாத மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்? 16ஆம் வசனத்துல, ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தம் இல்லாமல் ஒரு மனுஷன் தேவனை தரிசிக்க முடியாது. சீர்கெட்டு போனவன் பரிசுத்தம் இல்லாதவனாய் காணப்படுகிறான். ஏசா தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை ஒரு வேலை சோற்றுக்காக, ஒருவேளை போஜனத்திற்காக விற்று போட்டதை பார்க்கிறோம். ஒரு விலையேறப்பட்ட இந்த ஆத்மா பரிசுத்தத்தை இந்த உலகத்துடைய அழிந்து போகிற காரியத்திற்காக இழந்து போகிறத நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற காரியம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தின் சிற்றின்பத்திற்காக, இந்த உலகத்துல தற்காலிகமாய் கிடைக்கின்ற அந்த ஆசைக்காக, இந்த உலகத்துல தற்காலிகமாய் கிடைக்கிற அந்த இச்சை காரியத்திற்காக விலையேறப்பட்ட தேவனை தரிசிக்கிற, உயர்ந்த தேவனை தரிசிக்கிற, மேலான தேவனை தரிசிக்கிற, உன்னத தேவனை தரிசிக்கிற அந்த வாக்கியத்தை அசுத்தமாய் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினபடினால அநேக நேரங்களில் இழந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஆதாமை புகழ்கிறார். ஆதாமே எங்கே இருக்கிறாய்? காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒரு விலையேறப்பட்டவனாக, ஒரு விசேஷித்தவனாய் இவனை மாற்றி இந்த ஏதேன் தோட்டத்தில் வச்சிருந்தாரு. இவன் பாவம் செய்தபடினால தன்னை பரிசுத்தமாய் மாற்றின அந்த ஆண்டவரை, பரிசுத்தமாய் படைக்கப்பட்ட இவன் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம அசுத்தமாய் மாற்றி கொண்டபடியினால தேவனுக்கு முன்பாக நிற்க முடியல, தேவனை முகமாய் தரிசிக்க முடியல. அதனால ஆண்டவர் இவன் தன்னை என்ன பண்றாங்கன்னா ஒழித்துக் கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். அதனால ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறார்? சொல்றான், ஆண்டவரே நான் நிர்வாணியா இருப்பதால் பயந்து போய் என்னை ஒழித்து வைத்திருக்கிறேன். அப்போ அவன் தன்னுடைய பரிசுத்தத்தை எப்படி இழந்தான்? தேவனுடைய வார்த்தை மீறினபடி நான் இழந்தான். ஆகினால் அவன் தேவனை தரிசிக்க முடியல. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. அதனால் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் அவன் பரிசுத்தமாக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகினால் ஆண்டவர் விரும்புகிறது தான் ஒவ்வொருவரும் அவரை தரிசிக்கிறவர்களாய், ஒவ்வொருவரும் அவரை முகமாய் பார்க்கிறவர்களாய் காணப்படும். பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போகும்பொழுது, தேவாலய மகா பரிசுத்தலத்துக்குள்ள போகும்பொழுது பிரதான ஆசாரியனும் அவன் பரிசுத்தமாய் உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை என்று சொன்னால் தேவனை பார்க்க முடியாது, அவன் உயிரோடு திரும்ப முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தை நம்ம ஏனதான் தான் வாழணும். ஆனால் ஆண்டவர் நம்ம இடத்துல சிநேகிக்கிற, விரும்புகிற காரியம் என்னன்னா பரிசுத்தத்தை அவர் சிநேகிக்கிறார். மல்கியா புஸ்தகத்துல வசனம் ஒன்று எடுத்து வாசிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 8 கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் என்று சொல்ல அந்த வார்த்தை சொல்லப்பட்டது. சரி, நீங்க வீட்டில் வாசித்து போங்க. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் என்று சொல்லி மல்கியா புஸ்தகத்துல
வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் சிநேகிக்கிற அந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் அது காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்ம இடத்துல சிநேகிக்கிற காரியம் என்ன? 2:11 வாசிக்கலாம். மல்கியா 2:11. யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை, அப்போ கர்த்தர் நம்ம இடத்துல சிநேகிக்கிற காரியம் பரிசுத்தம். அப்ப கர்த்தர் விரும்புகிற சிநேகிக்கிற பரிசுத்தம் நம்ம இடத்துல காணப்படும் பொழுது நாம் கர்த்தரை நிச்சயமாய் தரிசிக்க முடியும். முதலாவது காரியம் நம்ம வாசித்தோம், அற்புதத்தை பெறுவதற்கு நமக்கு பரிசுத்தம் தேவை. இரண்டாவது, தேவனை தரிசிப்பதற்கு நமக்கு பரிசுத்தம் தேவை. அந்த பரிசுத்தத்தை இயேசுதான் நமக்கு கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக, பரலோகம் செல்வதற்கு நமக்கு பரிசுத்தம் தேவையா இருக்கிறது. வெளிப்படுத்தல் 22:12 வாசிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைகள் எதற்கு வருகிறார்? நம்மை அழைத்து செல்வதற்கு வருகிறார். அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அவனுடைய கிரியைக்கு தக்க பலன், என்னுடைய பரிசுத்த கிரியைக்கு தக்க பலனை கொடுப்பதற்கு ஆண்டவர் பரலோகத்துக்கு என்னை அழைக்க வரும்பொழுது எனக்குள்ள பரிசுத்தம் காணப்படவில்லை என்று சொன்னால் நான் நிச்சயமா பரலோகம் போக முடியாது. 21ஆம் அதிகாரம் 22 வாசிக்கலாம். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமாய் அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிற சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அது வெளிச்சத்தில் நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராகாலமும் இல்லாதபடியால் அதின வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதிலே பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் அசுத்தத்தையும் பொய்யையும் நடப்பிக்கிறது ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ எது போக முடியும்? பரிசுத்தம் உள்ளதுதான் அங்க போக முடியும். பரிசுத்தம் உள்ளவர் தான் போக முடியும். 1 தெசலோனிக்கர் 4:7 பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த பரிசுத்த நடக்கையில் நாம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வாசிக்கலாம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். கொலோசியர் 3:5 சொல்லுகிறது, ஆகையால் விபச்சாரம் அசுத்தம் மோகம் துரிச்சை விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகள் பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். எது? ஃபர்ஸ்ட்ல வாசிங்க. ஆகையால் விபச்சாரம், தேவன் நம்மை அசுத்தத்திற்காக பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம் மோகம் துரிச்சை விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற அவயவங்களை அழித்து போட வேண்டுமா? அல்லேலூயா. அப்போ இவைகள் எல்லாம் என்னை அசுத்தப்படுத்துகிறது. இவைகள் எல்லாம் நான் செய்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாய் நான் பரிசுத்தவான் அல்ல. அது என்னை பரிசுத்தப்படுத்தாத என்னை பரலோகத்துக்கு அழைத்து செல்லாது. ஆகிய இப்படிப்பட்ட கிரியைகளை விட்டு நாம் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் காணப்படுகிறது. கலாத்தியர் 5:19 கலாத்தியர் 5:19 வாசிக்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரக ஆராதனை
சோதனை, பில்லி சூனியம், சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இவைகளெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். இவைகளெல்லாம் நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆத்மாவை அசுத்தப்படுத்துகிற காரியம். அப்ப இந்த அசுத்தத்தோடு நம்ம பரலோகம் ஒரு நாளும் செல்ல முடியவே முடியாது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. பாருங்க, முதல் வார்த்தை வாசிங்க. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி. அப்போ இது கீழே வாசித்ததெல்லாம் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றதல்ல. பொருளாசை, விபச்சாரம், மற்ற எந்த எதுவுமே பரிசுத்தவான்களுக்கு ஏற்றதல்ல. ஏன்னா ஆண்டவர் நம்மை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார், அசுத்தத்திற்கு அல்ல. திரும்ப வாசிங்க. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும், நல்ல கவி, வேசித்தனம், மற்ற எந்த அசுத்தமும், பொருளாசையும் ஆகிய இவர்களின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. இவன் விபச்சாரம், இவன் வேசித்தனம் பண்றவன், அசுத்தமானவன் அப்படின்னு இந்த பேர் யாருக்கு வரக்கூடாது அப்படின்னா தேவ பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. ஏன்னா அது பரிசுத்தத்துக்கு நம்ம வழி நடத்துகிறது அல்ல. ஆகையினால நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சரி, இப்ப நம்ம யார் பரிசுத்தப்படுத்துறது? நம்ம வாசித்தோம். எப்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம், அதை நான் எப்படி பாதுகாத்துக் கொள்வது? எடுத்து வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27. கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக்கொள்கிறார். தம்மை தாமே கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி கரைத்திரளை முதலானவைகள் அற்றதாய் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்தும்படியாக பரலோகத்தில் கொண்டு சேர்க்கும்படியாய் இயேசு தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்தபடினால்தான் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். எபிரேயர் 10:10 வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீர பலியினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எபிரேயர்ல வாசிக்கலாம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அல்லேலூயா. நகர வாசலுக்கு புறம்பே இயேசு கிறிஸ்து பட்ட பாடு நாம் எல்லாம் பரிசுத்தமாய் ஜனத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக அவர் பாடுகளை பட்டதை நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஜாதியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறபடினால ஒவ்வொருவரும் பயபக்தியோடு காணப்பட வேண்டிய அவசியம் இல்லையா? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது. யாக்கோபு 4:8 தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நம்முடைய இருதயங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்தமாக்க வேண்டும். அப்படி பரிசுத்தமாக்கல அப்படின்னு சொன்னா, பரிசுத்தமாக்குறது சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய போராட்டம். வெளிப்படுத்தல் 13:7 இப்படியா சொல்லுகிறது. மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுமானால்
ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. கடைசி நாட்கள்ல பிசாசு பரிசுத்தவான்கள் மேல, பரிசுத்தவானுடைய பரிசுத்தத்து மேல யுத்தம் பண்ணுவான். அப்ப பரிசுத்த வாழ்க்கைன்றது ஒரு போராட்ட வாழ்க்கை தான். பரிசுத்தம் வாழ்வதற்கு பல போராட்டங்கள் நம்ம சந்திச்சாகணும் இல்லையா? ரொம்ப ஈஸி கிடையாது பரிசுத்தம் வாழ்றது. பிசாசுடைய போராட்டம் தான் அதிகம். நல்ல மனுஷன் சொல்லப்பட்டது கடைசி நாட்கள்ல பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணுவதற்கு. அப்போ பரிசுத்தத்தை கெடுக்கிறதுக்கான யுத்தம் காலகாலமா நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்குமான போராட்டம் தான் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இல்லையா? காலைல எந்திரிச்சதுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் இந்த போனை கையில் எடுத்துட்டாலே பரிசுத்தத்திற்கான போராட்டம் உண்டாயிட்டே இருக்கும். போனை கையில் எடுத்துட்டாலே பரிசுத்தத்துக்கான போராட்டம் உண்டாயிட்டே இருக்கும். ஆனா பிசாசு கரெக்டா இதுதான் கொண்டு வந்து கொடுத்துட்டான் கையில. ஏன்னா உங்களை வேற வழியில வீழ்த்த முடியாது. முதல்ல சிந்தையில அடிப்பான். கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தா, யோசேப்பு ஒரு வாலிபன், அவன் கர்த்தரோட இருந்தான். கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தாரு, யோசேப்பு கர்த்தர் கூட இருந்தான். யோசேப்பு கர்த்தர் கூட இருந்தபடினால்தான் பாவம் அவனை தேடி வருகிறது. பாவம் வாவான்னு அழைக்குது. ஆனா அவன் என்ன பண்ணான்? அந்த வஸ்திரத்தை கையில் தூக்கி எரிஞ்சிட்டு ஓடிட்டான், தப்பிச்சிட்டான். ஆனா இன்னைக்கு நம்ம தப்பிப்போமா? இன்னைக்கு நம்ம தப்பிச்சிட்டோமா அப்படின்னா அது அவங்களுடைய இருதயத்துக்கு தான் தெரியும். அதுல பரிசுத்தவான்களுக்கு பரிசுத்த போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். பிசாசு போராடிக்கிட்டே இருப்பான். ஆகினால் நாம் ஒவ்வொருவரும் இந்த பரிசுத்த போராட்டத்துல ஜெயம் பெறுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். வெளிப்படுத்த 16:13 மட்டும் வாசிக்கலாம். அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமுடைய தேவனுடைய மகா நகரங்களில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. அது அசுத்த ஆவிகள் அங்க வருகிறதாம். அப்ப நம்முடைய பரிசுத்தத்தை கெடுப்பதற்கு அசுத்த ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்துக் கொள்வதற்கு நம்ம இயேசுக்குள்ள நம்ம ஒளித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம ஒளித்துக் கொள்ளும் பொழுதுதான் இயேசு இருக்கிற இடத்துக்கு பரலோகத்துக்கு நாம் போக முடியும். இயேசுவோடு கூட நம் பரலோகத்துல அவருடைய சமூகத்துல நாம் நித்தியத்தை கழிக்க வேண்டும் சொன்ன நாம் பரிசுத்தமாய் காணப்படும். ரோமர் 6:19 உங்கள் மாம்சமான பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை உங்கள் உடல் உறுப்புகளை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி அசுத்தத்தை நடப்பிப்பதற்கு உங்களுடைய அவயவங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தத்தை நடப்பிப்பதற்கு உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். அடிமைகளாக இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுங்கள். அப்பொழுது உங்களுடைய அவயவங்கள் பரிசுத்தத்தை நடப்பிக்கும். பரிசுத்த தேவனை தரிசிக்க பரலோகத்துக்கு நாம் செல்ல முடியும். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலங்களில் தேவ ஆலயத்துக்குள்ள போறதுக்கு அவ்வளவு பரிசுத்தம் தேவைப்பட்டது. பரலோகத்துக்கு போறதுக்கு அப்ப எவ்வளவு பெரிய பரிசுத்த ஆண்டவர் எதிர்பார்ப்பார். ஆகையினால நம்முடைய அவயவங்கள், நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் 1 Thessalonians 5 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் முற்றிலும் குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆகினால் நம்முடைய தேவன் நம்மை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறபடினால அந்த பரிசுத்தத்தை பாதுகாத்து நடக்கும் பொழுது முதல் காரியத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க நமக்கு பரிசுத்தம் தேவை. இரண்டாவது நாம் தேவனை தரிசிக்க நமக்கு பரிசுத்தம் தேவை. மூன்றாவது நாம் பரலோகம் செல்ல நமக்கு பரிசுத்தம் தேவை. இப்படிப்பட்ட உலகத்தின் பாவ பழக்க வழக்கங்கள் பாவத்தில் விழுந்து போகாதபடிக்கு நம்ம அழைத்தவர் பரிசுத்தர். ஆகினால் அந்த பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுது. ஆகினால் அந்த பரிசுத்தத்தை நாம் பயத்தோடு பக்தியோடும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில்
ஒப்பு கொடுத்தோம். பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்து கொள்வோம். பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்து கொள்வோம். எக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. எக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்து கொள்வோம். பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்து கொள்வோம். எக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. எக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா உயிர்த்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. வெளிநாட்டோட சமூகத்தினுடைய ஆவியாத்ம சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீ பரிசுத்தத்திற்கு அழைத்தவர், நீ பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொன்னீங்க. அந்த பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க ஆண்டவரே உடைய பரிசுத்தம் எனக்கு பூரணப்படட்டும். ஆண்டவரே அவனோட கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வரும்னு சொன்னீங்க. என்னுடைய கிரியை பரிசுத்த கிரியையா இருக்கட்டும். சீக்கிரமா வரேன்னு சொன்னீங்களப்பா. நான் என்னை எப்பொழுது பரிசுத்தமானாய் காத்துக்கொள்கிறேன். உம்மை தரிசிக்க ஆண்டவரே ஏற்ற பரிசுத்தம் எனக்குள்ள காணப்படட்டும். பரலோகத்துக்கு வரக்கூடிய பரிசுத்தம் எனக்குள்ள காணப்படட்டும். ஆண்டவரே உம்முடைய வருகை இப்பொழுது இருக்குமானால் ஆண்டவரே உம்மை தரிசிக்கத்தக்கதான பரிசுத்தத்தை எனக்கு தாருங்கப்பா. இந்த அவயவங்களை ஆண்டவரே பரிசுத்தத்துக்கு ஏற்ற கிரியை நடப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எல்லா ஆண்டோட சம்பவத்தில் ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிறாங்க, ஒப்பு கொடுக்கிறாங்க, ஒப்பு கொடுக்கிறாங்க. அன்பின் பரலோக பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாமத்தில் உம்மை பாடி துதித்து உம்மை ஆராதித்து அப்பா உம்முடைய நாமத்தை மையப்படுத்த கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய சங்கீத பகுதி வாசிக்க கர்த்தர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தை தியானிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாள் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியாக பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிக்க முடியும். பரிசுத்தமாகிறவன் பரிசுத்தமாகட்டும் சொன்னீங்க. அப்படியாக நாங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை பெற உடைய பரிசுத்தம் எங்களுக்கு தேவை. உம்மை தரிசிக்க உடைய பரிசுத்தம் எங்களுக்கு தேவை. ஆண்டவரே பரலோகத்துக்கு உம்மோடு கூட ஆண்டவரே உடைய சமூகத்தில் வந்து இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க எங்களுக்கு உடைய பரிசுத்தம் தேவை. ஆண்டவரே அந்த பரிசுத்தத்தினால இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு நிரப்புங்கப்பா. சபை மக்களுக்கு நிரப்புங்கப்பா. சகல பரிசுத்தங்களை கத்த நிரப்பும்படி ஆட்சிக்கிறேன். பரிசுத்தத்துக்கு எதிரான போராட்டத்தில் ஒவ்வொரு செயல்குள்ள கத்தர் உதவி செய்யும். இது ஆண்டவர் நேரங்களை மாற்ற ஒவ்வொரு பிள்ளையும் கத்தனை ஆசீர்வதிக்க ஒவ்வொரு பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறி தரிசிக்க ஆண்டவரை பாத்திரமானலாய் கத்தனை மாற்றணும். சபை மக்கள் ஒவ்வொரு காட்சிக்கிறேன். சிறியோர் பெரிய எல்லாரும் காட்சிக்கிறேன். எல்லாரும் கத்தனை ஆசீர்வதியும். எல்லாரும் கத்தனை பாதுகாத்துக் கொள்ள, எல்லாரும் கத்தனை போஷித்துக் கொள்ளும்படி ஆட்சிக்கிறேன். ஆண்டவரே இந்த லாக்டவுன் நாட்கள்ல ஆண்டவரே ஒருவரும் பட்டினியா இருக்கக்கூடாதுப்பா. எல்லாரையும் கத்தனை போஷிக்கும்படி ஆட்சிக்கிறேன். இனியாவது காசு கொண்டு போஷித்தது போல கத்தரை ஒவ்வொருவரையும் கத்தனை அவர் போஷிக்கிறார். சிங்க குட்டிகள் தாட்சியில் பண்ணியா இருக்கும். கத்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாத, ஒரு நன்மை குறைபடாம கத்தனை ஒவ்வொருவரையும் போஷித்து காப்பாற்றுங்க. யாரும் இந்த வியாதினால் பாதிக்கப்படக்கூடாது. யார் ஆண்டவரே இந்த வியாதி போறதுனால மரணத்தை தருவார்படிக்கு தேவன் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேசத்திலிருந்து ஆண்டவரே அப்போ அந்த கொள்ளைகளை கத்தர் நீக்கப்படும்படி ஆட்சேபிக்கிறேன். கத்தர் ஆசீர்வதியும். விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொரு ஆட்சேபிக்கிறேன். அவருடைய தேவையை சந்திக்க எல்லா விலங்கினங்களை கத்தர் மாற்றுங்க. உடைய நாமத்தை தொடர்ந்து நாங்கள் மகிமைப்படுத்த கத்தர் உதவி செய்யும். உடைய மாறாத பிரசன்ன கிருபை இருக்கட்டும். கை பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. குறைவுகளை கத்தர் நிறைவாக்கலப்பா.
கூடாரத்தின் அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வாதத்தை வியாதி விளக்குன்னு சொன்ன தேவன் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வியாதி விளக்கி கூடாரத்தின் அப்பத்தின் தண்ணீர் கத்த ஆசீர்வாதத்தை கத்துடைய கருத்தில் ஆண்டவர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நன்மை பெற்று சாட்சி சொல்ல கத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிற நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு நம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல வாணி மறவாதே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாகிய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுக்கு அச்சபிகள், நாங்கள் உங்களுக்கு அச்சபிக்கிறோம். இதை பார்க்கிறவர்கள் நீங்கள் மாத்திரம் பார்க்க வேண்டாம், மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.